ராவணன் மாண்டு யுத்தம் முடிந்த பிறகு வெற்றி செய்தியை கூறுவதற்காக அனுமன் சீதா பிராட்டியை காண முதலில் சென்றான். அப்போது சீதா பிராட்டி தன் கண்களில் ஆனந்த வெள்ளமாய் கண்ணீர் பெருகச் சொல்கிறாள். என்னால் எதுவுமே பேச முடியவில்லை. உனக்கு நான் எப்படி நன்றி கூறுவது? வார்த்தைகள் வரவில்லை. உனக்கு நான் பட்ட கடனை எப்படி தீர்ப்பேன்? உன் விவேகம், உன் வீரம், உன் மனோபாவம், உன் பொறுமை, உன் நாவன்மை உலகத்தில் வேறு எவருக்கு உண்டு? வேறு யாருக்கு உண்டு? உனக்கு நிகர் இப்பூவுலகில் ஒருவரும் இல்லை. சீதா பிராட்டி சொல்கிறாள் அனுமனை பார்த்து. பலகாலம் நல்லாட்சி செய்து முடித்த பின் அதற்கான காலம் வந்தவுடன் ராமபிரான் இந்த உலகை விட்டு வைகுண்டம் செல்ல ஆயத்தமானார். அவருடன் சேர்ந்து சுக்ரீவன் போன்றோரும் புறப்பட தயாராகிறார்கள். ஆனால் அனுமன் தேவியிடம் வேண்டிக் கொண்டான். தேவி மாதா, நான் இந்த பூமியிலேயே இருக்க விரும்புகிறேன். தங்களின் பெயரும் புகழும் இந்த பூமியில் மக்களால் போற்றப்படும் வரை இங்கேயே இருப்பேன் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். சீதா பிராட்டியாரும் உடனேயே அப்படியே ஆகட்டும், உன் உருவம் பல இடங்களில் பதிக்கப்பட்டு நீ எல்லோராலும் வணங்கப்படுவாய். சிரஞ்சீவியாக இருந்து ராமன் பெயரும் புகழும் ஒலிக்கும் இடங்களிலெல்லாம் நீ இருப்பாய் என்று வாழ்த்தியதால் தான் சாகா வரம்பெற்ற சிரஞ்சீவி அனுமான் இன்றும் ராமகாவியம் படிக்கும் இடங்களில் மறைந்து நின்று கேட்டு மகிழ்ந்து வாழ்கின்றார் என்று மக்கள் நம்புகின்றார்கள். ராமாயணம், சுந்தரகாண்டம் இவற்றை நம்முடைய இல்லங்களில் படிப்பதன் மூலம் நமக்கு எல்லா வளமும் கிட்டும், துன்பம் துயரம் நீங்கும். ஆனால் எப்படி அதை படிப்பது? அதற்கான ஒரு சில முறைகள் உள்ளன. அது படிக்கும் நாட்களில் அதற்கான இடத்தை நன்கு சுத்தம் செய்து மாக்கோலம் இட்டு ராமர் சீதை பட்டாபிஷேக படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை அணிவித்து திருவடிகளில் மலர்களை வைத்து நறுமணம் கமல ஊதுவத்தி ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றி அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு மலர் வைத்து விளக்கேற்றி படிக்க துவங்கும் முன்னும் படித்து முடித்த பின்னும் தீபாராதனை செய்து வழிபட வேண்டும். அமைதியான பூஜை அறையிலே ஒரு சுத்தமான ஆசனத்திலே அமர்ந்து அதை படிக்க வேண்டும். அத்தோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த இடத்தில் மற்றொரு ஆசனம் அமைத்து அதை சுத்தம் செய்து அதற்கும் கோலமிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைத்து அதன் மேலும் மலர்களை வைத்து அதற்கும் தீபம் காட்ட வேண்டும். அந்த ஆசனம் அனுமனுக்காக. அனுமன் அங்கே வந்து அமர்ந்து நாம் படிப்பதை ஆனந்தமாக அனுபவித்து கேட்பான். அனுமனுக்காக தனி ஆசனம் அமைத்து வழிபடுவது என்பது மிகச் சிறப்பு. அத்துடன் அன்றைக்கு படையலுக்காக பாயாசம் போன்ற இனிப்புகளை செய்து பால் பழம் இவற்றையும் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். படிக்கும் காலங்களில் கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். நல்ல நீரிலே துளசி இதழ்களை போட்டு வைத்து அதை தீர்த்தமாக அருந்த வேண்டும். படிக்க துவங்கும் முன் விநாயகரை தொழுதுவிட்டு ஆரம்பித்து படித்து முடிக்கும்போது அனுமனின் பாடல்களை பாடி அனுமன் பெயரை சொல்லி காத்தருள்வாய் அனுமனே, நலமுடன் எல்லோரையும் காத்தருள்வாய் என்று முடிக்க வேண்டும். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் படிக்கும்போது சுந்தரகாண்டம் அளவற்ற நன்மைகளை நல்கிடும் என்பதில் சந்தேகமே இல்லை.
சுந்தரகாண்டத்தை சிறிய பிள்ளைகள் கேட்கவும் படிக்கவும் தூண்டுங்கள். அவர்கள் அதனால் பெரும் பயனடைவார்கள். இந்த இடத்தில் நான் ஒன்றை நினைவுகூர்ந்து சொல்லியே ஆக வேண்டும். இராமாயணம், சுந்தரகாண்டம் படிப்பதை எனக்கு சொல்லித்தந்து என்னை பழக்கி அதற்கு வித்திட்டதே என் தந்தையார் அவர்கள்தான். சுந்தரகாண்டம் படிப்பதிலே கேட்பதிலே நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அந்த சுய கட்டுப்பாடு நிச்சயமாக கிட்டிடும். சுய ஒழுக்க கட்டுப்பாடே மேன்மையான நல்ல வாழ்விற்கு அடிப்படை. எனவே நம் குழந்தைகளுக்கு இதுதான் முக்கியம். நம் தந்தைக்கு தந்தை அவர்களின் முன்னோர்களைப் போல ராமனும் சீத்தையும் அனுமனும் பரதனும் நம் முன்னோர்களே என்று அந்த குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். சீத்தை, ராமன், அனுமன் இவர்களை விட்டால் நமக்கு வேறு என்ன செல்வமோ நிம்மதியோ இருக்கிறது? கங்கையும் காவிரியும் ஓடும் வரையில் சீதாராம சரிதம் இந்த பாரத நாட்டிலே ஆண் பெண் குழந்தைகள் அனைவரையும் தாய் போல பக்கத்திலிருந்து நிச்சயமாக காக்கும். நான் ஒரு சாதாரணமானவன், மிகச் சாதாரணமானவன். பெரியவர்கள் என் பேச்சிலே என் கருத்திலே பல குறைகளை காணலாம். இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. குறைகளை மறந்து என்னுடைய பேச்சினால் உண்டான பயனை பாராட்டினால் அதுவே நான் பெற்ற ஆத்ம திருப்தியாகும். சுந்தரகாண்டம் படிப்பது என்பது போதாது, படித்தால் மட்டும் போதாது, கேட்பது என்பதும் போதாது. அனுமனைப் போல சுயநலம் விலக்கி பிறநலம் பேண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறநலம் பேண வேண்டும். எவரொருவருக்கும் துன்பம் சிறிதும் விளைவிக்காமல் இருப்பதே தூய இறைபக்தி. மற்றவருக்கு உதவுங்கள். அனுமனை போல அவனுடைய கட்டுப்பாட்டை போல வாழ நாம் கற்க வேண்டும். அனுமனை சிவனின் அம்சம் என்று கூறுவார்கள். அனுமனை வணங்கினால் பெருமாள் சிவன் இருவரையும் தொழுத பலன் ஒருங்கே நமக்கு கிட்டும். அனுமன் பிரம்மச்சாரி, அதுவும் பிரமிக்க வைத்த பிரம்மச்சாரி. அஞ்சும் நிரம்பிய அனுமன், அஞ்சும் போற்றிய அனுமன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்ட பெருமை கொண்டவன். அவனை எண்ணித் தொழுவோர்க்கு காம எண்ணங்கள் விலகும். கண்ணியமும் கடமையும் கட்டுப்பாடும் பெருகும். வாழ்விலே எல்லா நலனும் கிட்டும். வலிமைக்கு எடுத்துக்காட்டான அனுமனை இன்றும் நாம் உடற்பயிற்சி கூடங்களான ஜிம் என்று சொல்லுகிறோமே, உடற்பயிற்சி கூடங்களில் அந்த கூடங்களில் படமாக மாட்டி மாலையிட்டு தொழுவதை காண்கிறோம். அதுபோலவே சஞ்சீவமலையை தோளிலே தூக்கி வந்து இலக்குவனுக்கு உயிர் கொடுத்த அனுமனை நோய்களை தீர்க்கும் தெய்வமாகவும் மக்கள் மதித்து வழிபடுகிறார்கள். அப்படியாக அனுமனின் புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். ராமர் சீத்தை இணைப்பிற்கான பாலமே சுந்தரகாண்டம். அதில் அனுமனே எல்லாம் என்று இதுவரை என்னால் இயன்ற அளவு அவன் புகழை சொன்னேன். அனுமனின் புகழை சொன்னேன். அனுமனின் அழகே சுந்தரகாண்டம் என்ற தலைப்பில் அவனை நித்தம் நெஞ்சிலே நிறுத்தி வழிபடுவோம். அச்சமின்றி வாழ்வோம். அனைத்து நலன்களையும் பெற்று வாழ்ந்திடுவோம். பார்க்கடலில் பள்ளி கொண்டவனின் பொற்பாதங்கள் பிடித்து உயர்ந்தவளே, மலர்மிசை ஏகிய மன்னவனின் மனதையில் உறையும் இலக்குமி தாயே, மகாலட்சுமி தாயே, உன்னை வணங்கி
நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கை வேரியம் கமலை நோக்கும் சீரிய அரக்கசேனை வீறுபட்டழியவாகை சூடிய சிலைகிராமன் தோல்வழி கோருவோர்க்கே என்று சக்கரவர்த்தி திருமகனையும் வணங்கி, அஞ்சனை மைந்தா அனுமானே, அஞ்சும் நிறைந்த அனுமானே, அஞ்சா நெஞ்சனை அனுமானே, அச்சம் அகற்றுவாய் அனுமானே, தீரத்தின் மறுபெயர் அனுமானே, தினமுன்னை தொழுவேன் அனுமானே, தீமை அகற்றுவாய் பெருமானே, வல்லமை கொண்ட அனுமானே, வலிமைக்கு கடவுளே அனுமானே, நல்லவை பல செய்த அனுமானே, எமை நலமுடன் காப்பாய் பெருமானே, அனுமானே அனுமானே, ராமபக்த அனுமானே, அனுமானே அனுமானே, சீதாராம அனுமானே என்ற அனுமானை தொழுது நன்றி கூறி, உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி.